அத்தை, சச்சினுக்கு ஒரு வேலை ரெடி ஆயிடுச்சு. இல்ல அது ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டா ரெடியான மாதிரி தான் அத்தை. அவரோட சிவியை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. கம்பெனி இங்க பக்கத்துல தான் இருக்குத. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு 6 மாசம் ட்ரைனிங் போகும். அதுக்கப்புறம் அவங்கள பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க அத்தை. என்னத்த சொல்றீங்க? அவங்க கொடுக்குற ஸ்டார்டிங் சேலரி 30,000க்கு மேல தான் இருக்கும். அத்தை, அக்கா கால் பண்றாங்க. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணவா? இல்ல ஒண்ணும் இல்ல. அக்கா, சச்சினுக்கு ஒரு வேலை ரெடி ஆயிடுச்சு. ஆமா, இங்க பக்கத்துல தான். யார் அவனா? அவன் இங்க தான் இருக்கான். சச்சா இல்லடி, வெளியே போற விஷயம்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆரத்தி லைன்ல இருக்கா. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். சரி. உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. சர்ப்ரைஸ் உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. டே, அது உன்னோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த வேலை இல்லைன்னு தெரியும். ஆனா அது கிடைச்ச சூப்பர் தானே? என்னடா மேல் ஈகோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சா என்ன? நான் சொல்லி வேலை கிடைச்சதுனாலயா? போடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் இன்னைக்கு லீவ் எடுத்திருக்கேன். நம்ம வெளியே போய் கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். இன்டர்வியூக்கு போகும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லா போகணும் இல்ல? அம்மு, ஒன்னும் சொல்ல வேணாம். போய் ரெடியார வேலையை பாரு.